வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல் படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 11 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 7.27 லட்சம் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 400 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் குற்ற பின்னணி உள்ள 80 பேரை கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் இந்திய கடலோர காவல் படை புதுச்சேரி பிரிவின் இயக்குநர் தசீலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தூய்மை பணியில் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்தனர். இந்திய கடலோர காவல் படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலம் செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து தூய்மை பணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களையும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. சேவா பக்வாடா 2025 நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி முக்கிய அதித்தி ஹோட்டல், ராஜா தியேட்டர், பாலாஜி தியேட்டர், ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு, பழைய பேருந்து நிலையம், சோனம்பாளையம் சந்திப்பு, பார்க் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் இறுதியாக காந்தி சிலையில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் பாதுகாப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசியல் செய்கிறார், பிஜேபியின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறார். துணைநிலை ஆளுநர் மாளிகையை படிப்படியாக பாஜக அலுவலகமாக கைலாசநாதன் மாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறமைமிக்க அதிகாரி, நிர்வாக திறமை மிக்கவர். இவரால் மாநிலம் வளர்ச்சியடையும் என்று எண்ணியிருந்த நிலையில் மோடி பிறந்த நாளின் போது பாஜக ஏற்பாடு செய்திருந்த தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்யமூர்த்தி ஏற்பாடு செய்த மோடி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்று கேள்வி எழுப்பிய அவர், இது சம்பந்தமாக ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் விதிமுறைகளை மீறி வருகிறது. முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். கடற்கரை சாலையில் 48 கோடி செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு இல்லத்தில் கருத்தரங்கு கூடம், சினிமா தியேட்டர், நீச்சல் குளம் மற்றும் 26 அறைகள் உள்ளது. தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்து உள்ளார்.
சிறிய குடும்பம் உள்ள ஆளுநர் கைலாசநாதனுக்கு 26 அறைகள் உள்ள பல்நோக்கு இல்லம் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, எந்த நோக்கத்திற்கு பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் மக்களுக்கு நிறைவேற்றவில்லை என்றார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச விழாக்கால மானிய தொகையாக 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி முப்படை நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முப்படை நலத்துறை சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவையர்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகிறது. அந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 60 வயது நிறைவுற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவையர்களுக்கு 2024-25 ஆண்டிற்கான விழாக்கால மானியத் தொகை ரூபாய் 5000 வழங்க ஒப்புதல் பெறப்பட்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இது சம்பந்தமாக பயனாளிகளின் இத்துறை வழங்கிய அசல் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு விபரத்துடன் இவ்வலுவலகத்திற்கு வரும் 24ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் நேரில் வர வேண்டும். வரும்போது கையொப்பமிட்டு அடையாள அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் பிரதியையும் சமர்ப்பிக்க வேண்டுகிறோம். காரைக்கால், மாஹே மற்றும் ஏனா மண்டலங்களின் பயனாளிகள் மண்டல நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று மேற்கூறிய விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் ரூபாய் 28.89 கோடி கையாடல் நடந்துள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய தணிக்கை கணக்கு குழுவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான அறிக்கை தற்போது வெளிவந்துள்ளது. அதில் மாநில அரசின் மீதான மொத்த கடன் ரூபாய் 13,084 கோடியாக உயர்ந்திருப்பதும், ரூபாய் 423.61 கோடி பயன்படுத்தாமல் இருப்பதும் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. மக்களுக்கு ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை. தலித் சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நிறைய உள்ளன. மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளன. உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித் தொகைகள் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் ரூபாய் 423.61 கோடி பயன்படுத்தாமல் உள்ளது என்பது அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. மேலும் அரசு துறைகளில் ரூபாய் 28.89 கோடி பணம் கையாடல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. நிர்வாக திறமையற்ற முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை இந்திய கம்யூனிஸ்ட் வன்மையாக கண்டிக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 400 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் குற்ற பின்னணி உள்ள 80 பேரை கைது செய்தனர். புதுவை காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் தொடங்கப்பட்டது. அவ்வப்போது ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் சோதனை நடத்தப்படும். அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின்படி புதுவை முழுவதும் அந்தந்த காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட போலீசார் இன்று அதிரடியாக ரவுடிகள் வீடுகளில் சோதனை செய்தனர். அதிகாலையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, தலைமறைவாக உள்ளார்களா, வழக்கு நிலுவை விபரம் குறித்து போலீசார் விசாரித்தனர். மேலும் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுத்தார்கள். புதுச்சேரியில் பெண்கள் உள்பட 11 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 7.27 லட்சம் ஏமாந்து உள்ளனர். தர்மபுரியை சேர்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். இதனை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 5,13,527 முதலீடு செய்துள்ளனர். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர் 70,000, நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் 9,800, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 25,000, காலாப்பட்டை சேர்ந்த பெண் 13,798, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 9,620, வில்லியனூரை சேர்ந்தவர் 9,500, அரியூரை சேர்ந்த 2 பேர்
அரியூரை சேர்ந்த 2 பேர் 37,970, 27,000. வானரப்பேட்டையை சேர்ந்த பெண் 14,850, பாகூரை சேர்ந்தவர் 23,000 என 11 பேர் மோசடி கும்பலிடம் 7,27,065 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பாண்லே நிறுவனத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் விழாவையொட்டி சேவை இருவார கொண்டாட்டத்தின் தொடக்கமாக பாண்லே நிறுவனத்தில் செப்டம்பர் 17 முதல் 20 வரை 4 நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் 17ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை மூலம் இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், தேவி பல் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் பல் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவக் குழுவினர் ஏராளமான பணியாளர்களும் பல் சிகிச்சை செய்ததுடன் பல் சுகாதாரத்தின் அவசியத்தினை எடுத்துரைத்தனர். இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாண்லே நிறுவன பணியாளர் மற்றும் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ குழுவினரை பாண்லே நிர்வாகி குணசேகரன், மேலாண் இயக்குநர் வடிவேல் முருகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்ததுடன் சிறப்பான சேவை வழங்குவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் விழா இன்று தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை விருந்தினராக சுகாதார மற்றும் நலவழித்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குறள் கூறும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருக்குறள் கூறி மகிழ்ந்தார்கள். அனைவருக்கும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து திருக்குறள் நூலை பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள்செல்வன், பொதுப்பணித்துறை பொறியாளர் பாலசுப்ரமணியன், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, நிர்வாகிகள் உசேன், தேவேந்திரன், ஆரா மற்றும் பல்வேறு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான 69வது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடந்தது. இதில் பிரசிடென்ட் பள்ளி, ஆதித்யன் பாரதிதாசன் பள்ளி, ஆதித்யன் பள்ளி, ஹானஸ்ட் நைட் ரைடர்ஸ், ஆலங்குப்பம் விசயம்பலம் பள்ளி, சஞ்சீவி நகர் வித்யாஞ்சலி வித்யாலயா பள்ளி, ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ், உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி பாரதிதாசன், ஆனந்தராஜ், ஆசிரியை சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல் படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 11 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 7.27 லட்சம் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 400 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் குற்ற பின்னணி உள்ள 80 பேரை கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.